அது என்ன நீ மட்டும் வர, மாயா வரலையா? மாமா, மாயா கதவை திறக்கவே மாட்டேங்கிறா. சரி, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இத நாமளே சரி பண்ணிடுவோம். எப்படி நான் சரி பண்றது? 1 மணிக்கு வர்ற கொரியர் அது அசோக் கைக்கு போயிடக்கூடாது. டெலிவரிக்கு வர்ற ஆளை வீட்டுக்கு வர்ற வழியிலேயே நாம மடக்கி அந்த லெட்டரை நாம கைப்பற்றணும். நல்ல ஐடியாண்ணே. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். வீணா, மாமா, உன் பேருக்கு தான் கொரியர் வரும். அதனால நீ வீட்லயே இரு. நீ வெளியில போனா உன் மேல அசோக்குக்கு சந்தேகம் வந்துடும். ஓகே மாமா. அகிலா, என்ன? நீ மொட்டை மாடியில நின்னு கொரியர் பாய் வரானான்னு பார்த்து எங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க. நானு, அர்ஜுன், காவேரி, ஜனா 4 பேருமே 2 பேரா சேர்ந்து ஸ்ட்ரீட்டோட 2 பக்கமும் நின்னு கொரியர் பாய் வந்தான்னா அவனை வழியிலேயே மடக்கி அந்த லெட்டரை வாங்கிடுறோம். இப்ப நாங்க பின்வாசல் வழியா வெளியில போறோம். அசோக் ஒருவேளை எங்களை கேட்டா ரூம்ல தான் இருக்கும்னு சமாளிச்சுக்கோ. புரிஞ்சுதா? சரி மாமா. சரி, நாங்க வரோம். ஜனா வர. வீணா, நான் மொட்டை மாடிக்கு போறேன், நீ இத பாத்துக்கோ. சரிங்க அத்தை. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. பேசாம நம்ம ஹாலுக்கே போய் வெயிட் பண்ணுவோம்.